We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் வசனங்கள் 5-19 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 115. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் வசனங்கள் 5-19 வரை. பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு, நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக்கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாய் இருக்கும். 14 வசனம். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாது இருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். ஆமென். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நம்முடைய வார்த்தை மூலியமாக நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we thank you for this day. We pray that you will speak to us through your word. In Jesus' mighty name, இயேசுவின் நாமத்திலே ஆமென். முடிவுக்கு முன் வாழ்வது, living before the end. My friends, how do you and I make sense of the injustice that you and I may be experiencing? நீங்களும் நானும் ஒருவேளை அநீதியை அனுபவித்துக் கொண்டிருப்போமானால் அதை எவ்வாறு புரிந்து கொள்வது? How do you and I cope with the injustice and not lose faith in God? நாம் இந்த அநீதியை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது விசுவாசத்தை நாம் இழந்து விடாதபடிக்கு எப்படி நம்ம சமாளித்து கொண்டிருக்கிறோம்? இயேசு லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்திலே எவ்வாறு நாம் அநீதியை அனுபவித்துக் கொண்டு விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Now, Jesus in Luke chapter 21 teaches us how to understand and live with injustice with faith. In Luke chapter 21 verses 5-19, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை,
இயேசு தேவாலயத்துக்கு நடந்து கொண்டிருக்கும் போது அந்த தேவாலயத்தினுடைய அழகை பார்த்து ஒரு சிலர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு என்ன சொன்னார் என்றால், ஒரு கால் மற்றொன்று கல் மீது இராதபடிக்கு இருக்கும் என்று அந்த தேவாலயத்தை குறித்து இயேசு கற்றுக் கொடுத்ததை சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம். அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 5-6வது வசனத்திலே நாம் கவனிக்கலாம். When some people saw the beauty of the temple, Jesus said that not one stone will be upon the other. We read that in Luke chapter 21 verses 5-6. Let's have that read. அதை வாசிக்க கேட்போமே. பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். ஏன் இயேசு இவ்வளமாக சொன்னார் என்றால், தேவாலயமானது செய்யக்கூடிய காரியத்தை செய்யாதபடிக்கு, எந்த நோக்கத்துக்காக தேவாலயம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாதபடிக்கு மற்ற காரியத்தை செய்து கொண்டிருந்ததுனாலே இந்த தேவாலயத்தினுடைய அதிகாரிகள் இயேசுவினுடைய போதனையை எதிர்த்து கொண்டிருந்ததுனாலே இயேசு இந்த வார்த்தையை சொன்னதை நாம் கவனித்து பார்க்கிறோம். Now Jesus said this because the temple had become so corrupt and had been starting to do things that was beyond the scope of the temple. The temple authorities has also rejected Jesus' teachings. And so, based on all of this, Jesus said that not one stone will be on top of the other. இயேசு இந்த காரியத்தை தேவாலயத்தில் உள்ள காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இயேசுவை எதிர்த்து நின்றதினாலே ஒரு கால் மற்றொன்று கல் மீது இராதபடிக்கு ஒரு நாள் இது நடைபெறும் என்று இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னார். In the end, it was Jesus actually who died before the temple was destroyed. ஆனால் இந்த தேவாலயம் உடைக்கப்படுவதற்கு முன்பதாக, இந்த தேவாலயம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக இயேசு தான் முதலாவது மரித்ததை நாம் கவனித்து பார்க்கிறோம். இதே வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், சுவிசேஷத்திலும் நாம் இதைத்தான் கவனித்து பார்க்கிறோம். We read that in the history of the church as well as in the gospel readings. In the end, it was Jesus who died. It seemed like corruption. And those who resisted Jesus had won. ஆகியாலே இந்த தேவாலயமும் தேவாலயத்தினுடைய அதிகாரிகள் தான் அவர்கள் ஏதோ வெற்றி பெற்றது போல இருந்தது. ஏனென்றால் அந்த தேவாலயமானது இயேசு மரிப்பதற்கு முன்பதாக அது இன்னும் இருந்தது. And the temple still existed while Jesus was put to death. So it seemed like corruption and those who resisted Jesus had won. ஆகியாலே இந்த தேவாலயம் இன்னும் அந்த நாட்களில் இருப்பதினாலே இயேசு அந்த தேவாலயம் அழிப்பதற்கு முன்பதாக மரித்ததினாலே ஏதோ அங்கு தேவாலயமும் அந்த தேவாலயத்தின் அதிகாரிகளும் இயேசுவை வென்றது போல, இயேசுவின் மீது வெற்றி பெற்றது போல ஒரு காட்சி அங்கு அழைக்கலாம். It was only after Jesus had risen from the dead that the temple was destroyed in AD 70. It was about 40 years after. And after Jesus had rose from the dead and ascended, that the temple eventually was destroyed. இயேசுவுக்கு பிறகு 70வது ஆண்டிலே, இது 40 ஆண்டுகளுக்கு பிறகு, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த தேவாலயமானது அழிக்கப்பட்டது. So for those of them who had heard Jesus' teaching about the temple being destroyed, it must have been a very trying time before the fulfillment of these words. ஆகையால் இயேசு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு முன்பதாக இந்த இயேசுனுடைய இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு எவ்வளவு கடினமாக இருந்தும், ஒருவேளை இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறாமலே போயிருக்கிறதோ அல்லது இயேசு சொன்ன வார்த்தையிலே உண்மை இல்லாமல் இருந்திருக்குமோ, இல்ல பல கேள்விகள் அந்த சீஷர்களுக்கு தோன்றிருக்கலாம். It may have caused many doubts or many questions among the followers of Jesus who still saw the temple remaining after Jesus had died and risen. It may have even caused a question whether what Jesus said was true or maybe Jesus may have been mistaken. ஒருவேளை இயேசு சொன்ன வார்த்தைகளிலே உண்மை இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது இயேசு ஒருவேளை தப்பாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கலாம் என்ற பல கேள்விகள் எழும்பக்கூடிய வாய்ப்புகள் அங்கு இருந்திருக்கலாம்.
And Jesus knew that between what Jesus had said and his fulfillment, there had been a possibility while that fulfillment had before it had taken place, many could have been led astray. ஆகையாலே இந்த தேவாலயம் இன்னும் இருக்கும் பொழுது அநேகர் இந்த கேள்வி மூலியமாக அநேகர் இந்த கேள்விகள் ஏன் இன்னும் இந்த தேவாலயம் இருக்கிறது? இயேசு சொன்னார் அல்லவா, ஒரு கால் இன்னொரு கால் மீது இராமல் இருக்குமே. அப்படிப்பட்ட கேள்விகள் மூலியமாக அநேகர் தவறி போயிருக்கலாம், வழி தப்பி போயிருக்கலாம், வழி தப்பி போய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அறிந்தும் அதையும் முன்கூட்டியே எச்சரிக்கையாக சொன்னதே லூக்கா 21 அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை அதை வாசிக்கிறதை நம்ம கேட்போமாக. Now Jesus knew that this trying time may lead many astray, and he warned his disciples not to be led astray as well. Let's have that read in Luke chapter 21, 7-9. அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். இயேசு இந்த வார்த்தைகள்லாம் சொன்ன பிறகு, நீங்க வழி தப்பி போய்விடாதீர்கள், மற்றவர்களாலே வழி நடத்தப்படாதீர்கள், நீங்கள் தொடர்ந்து உண்மையாக இருங்கள் என்று இயேசு சொல்லுகிற இந்த எச்சரிக்கையை நம்ம கேள்விப்படுகிறோம். ஏனென்றால் இயேசு நன்றாக அறிந்தார், அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகும் இந்த தேவாலயமானது இன்னும் நிலை நிற்கும் என்று அவர் நன்றாக அறிந்திருந்தார். ஆகையால அந்த காட்சியினாலே அந்த நிறைவேறுதல் நடைபெறுவதற்கு முன்பதாகவே இவர்கள் வழி தப்பி போய்விடாதபடிக்கு இயேசு எச்சரிக்கையாக இந்த வார்த்தைகளை சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கணும். Jesus knew that when he died and he rose again, the temple will still be around, and the very fact that the temple existed may cause many doubts to be raised within the disciples. And so Jesus here says, do not be led astray by others who will tell you things that are different from what I am telling you. Now Jesus goes on to describe a time after the destruction of the temple to a dangerous time for the followers of Jesus. இயேசு இந்த தேவாலயம் உடைக்கப்பட்ட பிறகு இன்னும் ஆபத்தான ஒரு காலத்தை குறித்து அவர் விவரிக்கிறதே நம்ம கவனித்து பார்க்கிறோம். போர்கள் நடைபெறும், பூமி அதிர்ச்சிகள் நடைபெறும், பஞ்சங்கள் நடைபெறும், கொள்ளை நோய்கள் நடைபெறும், வானத்திலிருந்து பயங்கரமான தோன்றுதல்களும் பெரிய அடையாளங்களும் அங்கு நடைபெறும், துன்பங்கள் அங்கு நடைபெறும், நெருங்கிய உறவுகள் மூலியமாக துரோகங்கள் விரோதங்கள் உருவாகும், மரணம் கூட நேரிடலாம் என்று இயேசு பல காரியத்தை குறித்து விவரிக்கிறதே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இதை சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கலாம். Jesus continues to describe about the end times. He talks about wars, he talks about earthquakes, he talks about famines, pestilences, he talks about signs from heaven, persecution, betrayal from even close relationships, and even death. So Jesus was now referring to a very scary time in the future. இந்த மிக மிக பயங்கரமான நேரங்களை குறித்து விவரிக்கிறதே இயேசு இந்த காரியத்தை விவரித்து சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கணும். Jesus does not say that they will not experience these things, but he encourages them to endure to the end. இயேசு இந்த காரியங்கள்லாம் உங்களிடத்திலே நடைபெறாது என்று சொல்லவில்லை, ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று தான் இயேசு அவர்களுக்கு உற்சாகமாக சொல்கிறார். இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கிறோம். Now Jesus encourages them, endure till the end, endure till the end. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள்.
உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆகையாலே இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Jesus continues to teach his followers that he will come back in power and glory to save his people. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நீங்க பொறுமையாக காத்து கொண்டிருங்கள், நான் வருவேன், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Jesus here continues to teach his disciples, to encourage them to keep on, to hold on to their faith, that there will come a point of time when the Son of God will come back in power and glory to save his people. And in those days, Jesus says, straighten up, raise up your heads, because your salvation is drawing near. இயேசு லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 28வது வசனத்தை என்ன சொல்கிறார் என்று கவனித்து பாருங்களேன். இவைகள் சம்பவிக்கத் தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நீங்க நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். பிரியமானவர்களே, இப்பொழுது நமக்கு யோசிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. Now it's good for us to pause and consider how the disciples must have felt. இந்த காரியத்தை அனுபவித்த சீஷர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பார்ப்போமே. For some who had experienced the destruction of the temple, it may have given them hope that Jesus was right and the end may be near. ஆகையால இந்த தேவாலயம் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உடைக்கப்படுகிறதை அவர்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இயேசு சொன்ன வார்த்தைகளிலே உண்மை இருக்கிறது. அவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கையை அது உருவாக்கி இருக்கலாம். It may have caused within them a hope. Some may have died believing but never got to experience the return of Jesus. ஆனாலும் இயேசு வருகிறதை அவர்கள் அனுபவிப்பாமல் அவர்கள் நம்பிக்கையிலே அவர்கள் மறுத்திருப்பார்கள். தேவாலயம் உடைந்ததை அவர்கள் பார்த்திருப்பார்கள். ஆனால் அது பிறகு இயேசு சொன்ன காரியங்கள், அதாவது மனுஷகுமாரன் தேவன் அவர் வருவார், தேவனுடைய குமாரன் அவர் வருவார், மகிமையிலே வருவார், நீங்க நிமிர்ந்து பாருங்கள், உங்களுடைய ரட்சிப்பு சமீபமாயிருக்கும், அந்த நாளையே நீங்க ரட்சிப்பை நீங்க அனுபவிப்பீர்கள் என்ற அந்த காட்சியை, அந்த அனுபவத்தை அவர்கள் அனுபவிக்காமலே அவர்கள் மறுத்திருப்பார்கள். For those who have lived past the destruction of the temple would have believed but never got to experience Jesus' return. அவர்கள் இயேசுவை நம்பியிருக்கலாம், ஆனால் இயேசுனுடைய வருகையை பார்க்காமலே அவர்கள் மறுத்திருக்கலாம். Scripture praises believers who died believing without experiencing what Jesus had promised. இந்த இயேசு சொன்ன வார்த்தைகளே அவர்கள் நம்பிக்கையா இருந்து அவர்கள் அனுபவிக்காமலே அவர்கள் விசுவாசத்தோடு அவர்கள் மரித்திருக்கலாம். அப்படிப்பட்ட விசுவாசிகளே இயேசு பாராட்டுகிறதே, தேவனுடைய வார்த்தை அவர்களை குறித்து பாராட்டுகிறதே. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை நாம் பார்க்கலாம். Scripture praises believers who died believing without experiencing what Jesus had promised. We read that in Hebrews chapter 11 verses 13 to 16. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறது இல்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதை நடைபெறாமலே அவர் விசுவாசத்தோடு மரித்தவர்களை குறித்து தேவனுடைய வசனம் அவர்களை பாராட்டுகிறது. Scripture praises believers who died believing yet did not experience what Jesus had said in Scripture.
When we look at the book of Acts, we read the disciples holding on to their faith in Jesus despite the injustice that they faced. அநீதியை சீஷர்கள் இந்த அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கையின் புத்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அநீதியை அனுபவித்தும் அவர்கள் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு அவர்கள் அந்த அநீதியை அவர்கள் முன்னோக்கி சென்றார்கள். அந்த அநீதியை பார்த்து விட்டு ஓடவில்லை. ஆனால் இயேசு என்னோடு இருக்கிறார், இந்த அநீதியை அனுபவிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு அந்த பலத்தை கொடுப்பார், இது முன்கூட்டியே இயேசு சொன்னாரே, இது நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஆகியால் நான் என் விசுவாசத்தை இயேசுவின் மீது ஒரு விசுவாசத்தை இன்னும் ஆழமாக இறுக்கி பிடித்து கொண்டு அவருக்காகவே வாழ்வேன் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தை நம்ம வாசிக்கிறதை நம்ம அது விவரிக்கிறதை நம்ம வாசிக்கலாம். When we look at the book of Acts, we read about disciples who lived in faith in the midst, facing injustice because they believed in what Jesus had said. But they also did not just sit idly by waiting for Jesus' return. இதோ இயேசு வரப்போகிறார் என்று எதையும் செய்யாமல் அவர்கள் அமர்ந்து இருக்கவில்லை. They did not get tired of doing good. அவர்கள் நன்மை செய்கிறதிலே அவர்கள் சோர்ந்து போகாமல் இருக்கவில்லை. இதைத்தான் 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நம்ம வாசிக்க கேட்கிறோம். பவுல் சீஷர்களை பார்த்து, இயேசுவை பின்பற்றுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறத காரியத்தை நாம் கவனித்து பார்ப்போமே. This is what Paul encourages. Do not just sit idly and wait for Jesus' return, but do not get tired of doing good. We read that in 2 Thessalonians chapter 3 verses 11 to 13. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். இயேசுனுடைய வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு முன்பதாக எதையும் செய்யாமல் அவருடைய வருகைக்காக காத்திராதபடிக்கு நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். இவ்வனமாக செய்ய வேண்டும் என்றால் இயேசு சொன்ன வார்த்தைகள் மீது விசுவாசமாக இருக்க வேண்டும். எதையும் செய்யாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களே, நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்களை பார்த்து இந்த துன்பமும் இந்த துரோகமும் விரோதங்களும் அநேக காரியங்கள், போர்கள், கொள்ளை நோய்கள் இவையெல்லாம் நடந்து கொண்டு எதையும் செய்யாமல் பார்த்து கொண்டே இருப்போமானால் நாம் சோர்ந்து போவோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். அப்படி என்றால் விசுவாசத்தோடு இயேசு வரப்போகிறார், நம்மளுடைய வாழ்க்கையிலே அது நடைபெறுமோ இல்லையோ, விசுவாசத்தோடு வாழ்ந்து நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று வேதம் நமக்கு உற்சாகமாக இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது. Scripture encourages us. If we look around and look at the things that are happening all around us, we will get discouraged. But Scripture says, do not get tired of doing good. That means hold on to Jesus' words. Even if what Jesus says does not happen in our lifetime, we continue to run the race believing that what Jesus said will truly happen, because what Jesus has said has happened many times over, and what he has said, every single word will be fulfilled. இயேசு சொன்ன வார்த்தைகள் முழுமையாக நிறைவேறும் என்ற அந்த நம்பிக்கையிலே நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்க. இவனமாக மட்டும்தானே என் பிரியமானவர்களே அநீதியை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் இந்த வாழ்க்கையிலே எப்படி தொடர்ந்து ஓடலாம் என்றால், எப்படி சமாளிக்கலாம் என்றால், நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஓடும்படியாக வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The way that you and I do not get discouraged is to continue doing what is expected of us. If we continue doing what is expected of us and we do not pay so much attention to what is happening all around us, we will not lose faith.
நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியான விதத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளலாம் என்று வேதம் நமக்கு ஆலோசனையாக சொல்கிறது. Scripture encourages us to do good and to wait for the salvation of God. தேவனுடைய ரட்சிப்புக்காக நன்மை செய்து தேவனுடைய ரட்சிப்புக்காக நம்ம காத்திருக்க வேண்டும் என்று மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அவனமாகவே நமக்கு சொல்கிறது. In Malachi chapter 4 verses 2, Scripture encourages us to wait for the salvation of God. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்காக காத்திருந்து சோர்ந்து போயிருப்பீர்களானால், சுற்றி இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் உங்களை சோர்வுக்குள்ளாக உங்களை வழியில் நடத்துமானால், வேதம் நமக்கு உற்சாகப்படுத்துகிறது. சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக காத்திரு, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அந்த நாளிலே ரட்சிப்பு ஒரு நாள் வரும். ஒருவேளை இயேசுனுடைய வருகை நம்முடைய நாட்களிலே வராமலே இருக்கலாம், அல்லது நம்முடைய நாட்களிலே வந்தாலும் வரலாம். ஆனாலும் வருகிறதோ இல்லையோ, நாம் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமலே இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை கடைபிடித்து, ஆண்டவரே நீ சொன்னவைகள் நிறைவேறியன, இன்னும் காரியங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருந்தாலும் நன்மை செய்வதில்லை, நான் சோர்ந்து போகாமல் அதை உம்மீது உள்ள அந்த விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து இந்த விசுவாச வாழ்க்கையை நான் தொடர்ந்து வாழ்வேன் என்று வேதம் நமக்கு அவனமாகவே வாழ வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறது. Scripture reminds us, do not grow tired of doing good. That is an indication that you and I are exercising our faith in God, faith in the Son of God who will come in His glory to deliver us. இயேசு ஒரு நாள் வரப்போகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் வரும் பொழுது நம்முடைய கண்ணீரை துடைப்பார். அவர் வரும் பொழுது நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த நாளுக்காக காத்திருந்து ஓடும்படியாக இந்த நாளிலே இயேசு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். Scripture reminds us, one day we will see the glory of God. One day we will see the salvation of God. Until then, how do we manage our discouragement to continue doing good? To not look around what is happening and to be discouraged by what is happening around us, but to hold on to the faith, to not grow tired of doing good. And as a result of it, we will one day see the redemption of God in our lives. ஆண்டவருடைய ரட்சிப்பினுடைய முழுமையை ஒரு நாள் நீங்களும் நானும் சந்திப்போம். To those who wait patiently for the Lord, God loves to associate himself with such people. பிரியமானவர்களே, இவனமாக கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு வேதம் சொல்கிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்திலே, தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுவதில்லை. God is not ashamed to be called our God when you and I patiently wait for Him. And that, my friends, is something worth running for. இவனமாக தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுவதில்லை என்று சொன்னாரே, அவர் நம்முடைய தேவன் என்று வெட்கப்படாமல் இருக்கும் பொழுது நாம் அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று வெட்கப்படாமல் நன்மை செய்கிறதில்லை, நாம் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் தொடர்ந்து இந்த விசுவாச வாழ்க்கையை ஓடுவோம். என் பிரியமானவர்களே, let us not grow tired of doing good even when good is nowhere to be seen. Let us not grow tired. And this is the way that you and I manage discouragement, my friends. இவனமாகத்தான் சோர்வை சமாளிக்க முடியும், இவனமாகத்தான் அநீதியை சமாளிக்க முடியும். நீதி இல்லாமல் இருக்கும் பொழுதும் நாம் நீதி உள்ளவர்களாக நன்மை செய்கிறதில்லை, சோர்ந்து போகாமல் ஓடும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவன் என்று அவர் வெட்கப்படுவதில்லை.
கர்த்தர் நம்முடைய தேவன் என்று எண்ணப்படுவதிலே அவர் வெட்கப்படுவதில்லை. அவனமான ஒரு பட்டம் நமக்கு கிடைப்பது எவ்வளவு ஒரு பாக்கியமானவர்களாக நாம் இருப்போம். To be said that God is not ashamed to be called our God, my friends, is worth running for, is worth running this race for, my friends. Let's pray. நாம் ஜெபம் செய்வோமே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவன் என்று எண்ணப்பட நீ வெட்கப்படுவதில்லை. ஆகையாலே உமக்காக வாழ நாமும் வெட்கப்பட மாட்டோம் ஆண்டவரே, நாமும் வெட்கப்பட மாட்டோம். தொடர்ந்து இந்த விசுவாச வாழ்க்கையை வாழ, தொடர்ந்து நன்மையை செய்ய, இந்த அநீதியின் மத்தியிலும் தொடர்ந்து ஆண்டவரே நன்மை செய்கிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீ சொன்னவைகள் நிறைவேறும். அது நம்மளுடைய வாழ்நாளிலே அதை அனுபவிக்காமல் இருந்தாலும் ஆண்டவரே விசுவாசித்து மரிப்போமே தவிர விசுவாசத்தை விட்டுவிட மாட்டோம். We will die believing, but we will not let go of our faith in you, Lord. This we commit to you. இதை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, in Jesus' mighty name. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.